பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் பிரசங்கி 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு முழு பலத்தோடு செயல்படுவது எப்படி. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் நம்முடைய முழு பலத்தோடு செயல்பட வேண்டும் என்று. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறது என்றால், என்ன காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நாம் முழு பலத்தோடு செய்ய வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்லும்போது, நம்முடைய முதன்மையை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த பூமியில் நம்ம எந்த வேலையை செய்தாலும் அதை நாம் ஆண்டவருக்காக தான் செய்கிறோம். ஒருவேளை நாம் படித்து கொண்டிருக்கலாம், அல்லது திருமண உறவில் ஈடுபட்டிருக்கலாம், இது வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம். எந்த வித காரியத்தை நாம் செய்தாலும் அது சமுதாயத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நாம் நம்முடைய இருதயத்தில் நாம் நிச்சயிக்க வேண்டியது என்னவென்றால், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் நம்ம யாருக்கு தான் செய்கிறோம்? ஆண்டவருக்காக தான் செய்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு சின்ன ஒரு இடத்தை நாம் சுத்தப்படுத்தினாலும் சரி, அல்லது ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்முடைய முதன்மையை நாம் கொடுக்க வேண்டும். இப்போ முதன்மையை நாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும்போது தான் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றிலையும் நாம் முழு பலத்தோடு செயல்படுவோம். இந்த வசனமும் கூட அதற்காக தான் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஒரு சில உதாரணங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். முதலாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, யோசேப்பு சின்ன சின்ன காரியத்தில் கூட அவருடைய முதன்மையை கொடுத்தார், அல்லது முழு பலத்தோடு அவர் எல்லா காரியங்களையும் செய்து வந்தார். அவர் அடிமையாக எகிப்தில் கொண்டு போன உடனே போத்திபார் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியுடைய வீட்டில் அவர் வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அந்த நாட்களில் அவர் சின்ன சின்ன காரியத்திலையும் உண்மையாக இருந்தபடியால் இந்த வீட்டு எஜமான் எல்லாவற்றிற்கும் அவரை அதிகாரியாக மாற்றிவிட்டார். அதற்கு காரணம் என்ன? சின்ன சின்ன காரியத்திலையும் அவர் முழு பலத்தோடு ஈடுபட்டதனால். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, அவர் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்குள்ளாக அடைக்கப்பட்டார். அந்த சிறைச்சாலையிலும் கூட, ஐயோ நான் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் இருக்கிறேனே என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு அவர் காணப்படவில்லை. அங்கேயும் கூட அவர் செயல்படுவதை பார்க்கும்போது, சிறைச்சாலை அதிகாரி யோசேப்புக்கு நல்ல ஒரு தலைமைத்துவ பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த இடத்துலையும் கூட அவர் முழு பலத்தோடு எல்லா காரியங்களையும் செய்கிறார். அவருடைய முதன்மையை அந்த சிறைச்சாலையில கூட அவர் கொடுக்கிறார். அதனால் அவருக்கு வந்த விளைவு என்ன? அவருடைய வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதம் என்ன என்றால், பார்வோனுடைய அரண்மனையிலேயே ஒரு உயர் அதிகாரியாக அவர் உயர்த்தப்படுகிறார். இப்போ உயர் அதிகாரியாக உயர்த்தப்பட்ட பிறகும் அவர் என்னதான் செய்கிறார் என்றால், அவருடைய முதன்மையை கொடுக்கிறார். அவருடைய முழு பலத்தோடு எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். அதனால முழு தேசத்திற்கும் நன்மை உண்டானது. வேதம் சொல்லுகிறது, முழு உலகமும் அவருக்கு முன்பதாக வந்து நின்றது. இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் இதை தான் சொல்லுகிறார். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ, அது ஒரு போத்திபாருடைய வீடு போன்ற இடமோ, சிறைச்சாலை போன்ற இடமோ, அல்லது அரண்மனையோ, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய முதன்மையை முழு பலத்தோடு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம், தாவீது. தாவீதுக்கு இந்த பூமியில முதலாவதாக கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவென்றால், தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்ப்பது. அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சவுலோடு கூட யுத்த களத்தில் இருக்கிறாங்க. தாவீதுக்கு கிடைத்த முதல் வேலை என்னவென்றால், தகப்பனுடைய ஆடுகளை மேய்ப்பது. அந்த வேலையில தாவீது தன்னுடைய முதன்மையை கொடுத்தார், அல்லது முழு பலத்தோடு அந்த வேலையை அவர் செய்தார். சவுலோடு பேசும்போது தாவீது இப்படி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது.
நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இந்த இடத்துல அவர் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை சிங்கம் கரடி என்ன பண்ணுகிறது? பிடித்து விடுகிறது. அந்த நேரத்தில் சிங்கத்தின் வாயிலிருந்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றினார். ஒரு ஆடுதன அல்லது 2 ஆடுதன என்று சொல்லி அவர் என்ன பண்ணல? அவர் சும்மா இருக்கவில்லை. அவர் முழு பலத்தோடு செயல்பட்டு அந்த ஆடுகளை காப்பாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் மெய்ப்பனாக இருந்தபடியால் அதிகமாக இயற்கையோடு கூட சேர்ந்து ஒன்றித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவருக்கு கிடைத்த நேரங்களில் அவர் ஆண்டவரை துதிப்பதிலும் பாடல்களை இயற்றுவதிலும் ஆண்டவரை ஆராதிப்பதிலும் தன்னுடைய நேரத்தை அவர் செயல்பட்டார். இன்னைக்கு நம்ம 150 சங்கீதங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதில் அநேக சங்கீதங்கள் தாவீது இயற்றின பாடல்கள். இதில் அநேக பாடல்களை அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது கூட அவர் இயற்றியிருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் கூட அவருடைய நேரத்தை முழுமையாக அவர் பிரயோஜனப்படுத்தினார். சவுலுக்கும் அப்சலோமுக்கும் அவர் பயந்து ஓடி குகைகளிலும் மற்ற இடங்களிலும் ஒளிந்து கொண்ட போது கூட அவர் பாடல்களை இயற்றி பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்தார், ஆராதித்திருக்கிறார். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய உயர்வுக்கு மேன்மைக்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது அவர் செஞ்ச காரியங்களை முழு பலத்தோடு அவர் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் யோசேப்பை போல தாவீதை போல நம்முடைய முழுமையை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? முழு பலத்தோடு எல்லா காரியங்களையும் செய்கிறோமா? அல்லது ஏதோ ஒரு அரைகுறை ஒரு பலத்தோடு பாதி மனதோடு நம்ம செய்கிறோமா? இன்னொரு உதாரணத்தை கூட புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். பவுல் அதிகமாக ஆண்டவருடைய ஊழியங்களை செய்தார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அநேக இடங்களில் அவர் பிரசங்கித்தார், அநேக சபைகளை ஸ்தாபித்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்டுறேன். அநேக நாட்கள் பவுல் அவருடைய விசுவாசத்து நிமித்தமாக சிறைச்சாலைகளில் அவர் இருந்தார். சிறைச்சாலைகளில் இருக்கும்போது அவர் இப்படி யோசிக்கவில்லை, சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியில் வந்த உடனே ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். அப்படி அவர் நினைக்கவில்லை. நான் என்னைக்கு வெளியில் வரப்போகிறேன் என்பதற்காக அவர் காத்திருக்கவில்லை. சிறைச்சாலையில் இருக்கும்போதே அவர் கடிதங்களை எழுதுகிறார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிருபங்களில் அநேக நிருபங்கள் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதின நிருபங்கள் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கிடைத்திருக்கிறது. அநேக நூற்றாண்டுகள் தலைமுறைகள் தாண்டி இந்த நிருபங்கள் நிலைத்திருக்கிறது. இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கு சிறைச்சாலையில் கிடைத்த நாட்களிலும் கூட அவர் முழு பலத்தோடு அவர் செயல்பட்டார். நான் வெளியில் வந்த பிறகு நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி அவர் அமைதியாக அந்த நாளுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கவில்லை. அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை முழுவதுமாக அவர் பயன்படுத்தினார். இப்படிதான் நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? யோசேப்பை போன்ற சூழ்நிலையில இருக்கிறீங்களா? தாவீதை போன்ற சூழ்நிலையில இருக்கிறீங்களா? பவுலை போன்ற சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. முழு பலத்தோடு செயல்பட வேண்டும். நம்முடைய முதன்மையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்மை உற்சாகப்படுத்தாது. நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மை உற்சாகப்படுத்த மாட்டாங்க. நம்ம சிறப்பாக செய்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மை பாராட்ட மாட்டாங்க, உற்சாகப்படுத்த மாட்டாங்க. நம்ம எப்படா கீழே தள்ளலாம் என்று கூட அவங்க நினைப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் எப்போ நாம் நம்முடைய முதன்மையை முழு பலத்தோடு கொடுக்க முடியும் தெரியுமா? நான் செய்யக்கூடிய வேலைகளை மனிதர்களுக்காக நான் செய்யலை, ஆண்டவருக்காக நான் செய்கிறேன். அந்த விசுவாசத்தோடு நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக நம்முடைய முழுமையை கொடுக்க முடியும், முழு பலத்தோடு செய்ய முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்றும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் செய்யுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளில் முழு பலத்தோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. முழு பலத்தோடு நாங்கள் செயல்படுவதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு எப்படிப்பட்ட பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும்
அந்த பொறுப்பை சிறப்பாக நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல சரீர பலத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மனபலத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்த வேலையை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று சொல்லி முழு பலத்தோடும் முழு உற்சாகத்துடனும் செய்ய ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதன் மூலமாக இந்த பூமியில மிகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.